வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது பிரதான செய்திகளுடன். செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். யாழ் தையிட்டி விகார விவகாரம் வடக்கு மக்களை ஏமாற்ற முயல்கிறதா அனுர அரசு? யாழில் நீரில் மூழ்கி 17 வயது இளைஞன் உயிரிழப்பு. பிரபல அரசியல்வாதி உட்பட 3 பேருக்கு எதிராக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை. இலங்கையின் வைத்தியசாலை ஒன்றில் முதன்முறையாக வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை. கொழும்பில் வீட்டுக்குள் புகுந்து கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பெண். ஜெனீவாவில் இலங்கையில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தொடர்பில் ஆராய்வு. அருகம்பேயில் இஸ்ரேலின் சபாத் இல்லம் தொடர்பில் வெளியான தகவல். யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரை பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காண முடியாது என புத்த சாசனம் மற்றும் மத விவகாரங்கள் கலை கலாசாரங்கள் அமைச்சர் ஹனிதும சுனில் செனவி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற அமர்வில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், வலிவடக்கு காணிகள் கையகப்படுத்துவதாக பல தகவல்கள் ஊடகங்கள் வாயிலாக அறிந்து கொண்டேன். நியமிக்கப்பட்டுள்ள குழுக்களின் தலையீட்டினூடாக தையிட்டி விகாரை பிரச்சினைக்கு தீர்வு காண எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் தையிட்டி பிரதேசத்தில் உள்ள திஸ்ஸ விகாரை பதிவு செய்யப்படவில்லை. இந்த விகாரையின் காணி தொடர்பான விடயங்கள் ஆராயப்படுகின்றன எனவும் தையிட்டி திஸ்ஸ விகாரைக்கு எதிரான போராட்டம் இன்று இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. யாழில் இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று அதிகாலை 3:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. ஆனைக்கோட்டை சாவல்கட்டு பகுதியைச் சேர்ந்த சிவரத்தினம் சந்தோஷ் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த இளைஞன் நேற்று அதிகாலை 3:30 மணிக்கு கடல் தொழிலுக்கு சென்றதுடன் கடற்பகுதி ஊடாக மண்டைதீவு கடலுக்கு சென்றுள்ளார். களங்கண்டி முறையிலான மீன்பிடியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது குறித்த இளைஞனை காணாததால் அவரது சித்தப்பா கடலில் தேடுதலில் ஈடுபட்ட வேளை குறித்த இளைஞன் களங்கண்டி தடியை பிடித்துக் கொண்டு மயக்க நிலையில் இருந்ததை அவதானித்தார். பின்னர் குறித்த இளைஞனை படகில் ஏற்றிக் கொண்டு குருநகர் இறங்குதுறைக்கு வந்து அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று சிறிது நேரத்தில் குறித்த இளைஞன் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். சாட்சிகளை மானிப்பாய் காவல்துறையினர் நெறிப்படுத்தினர். நீரில் மூழ்கியதால் மரணம் சம்பவித்துள்ளதாக உடல் கூட்டு பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளது. முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன உள்ளிட்ட 2 பிரதிவாதிகளுக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய தீர்மானித்துள்ளதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகற்றும் பணியை கொரிய நிறுவனத்திற்கு ஒப்படைத்ததால் அரசாங்கத்துக்கு 2.6 மில்லியன் ரூபாவுக்கு மேல் இழப்பு ஏற்பட்டமை தொடர்பான வழக்கு நேற்று கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்பாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சந்தேக நபர்களுக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். குறித்த வழக்கில் முன்னாள் கடல் தொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்ன மற்றும் மீன்பிடி துறைமுக கூட்டு தாபனத்தின் முன்னாள் தலைவர் உபாலி லியானகே ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். குளியாப்பட்டி போதனா மருத்துவமனை முதன்முறையாக வெற்றிகரமாக முதுகெலும்பு அறுவை சிகிச்சையை மேற்கொண்டுள்ளது. இந்த அறுவை சிகிச்சை நேற்று எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் சானக்க சோலங்கராட்சியால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த அறுவை சிகிச்சை கொழும்பு மற்றும் கண்டி போன்ற தேசிய மருத்துவமனைகளில் கூட செய்யப்படாத ஒரு அரிய அறுவை சிகிச்சை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக முதுகெலும்பில் ஒரு பெரிய கீறலை மேற்கொண்டு இந்த அறுவை சிகிச்சை எண்டோஸ்கோபிக் முறையை பயன்படுத்தி செய்யப்பட்டது. கேமராவை பயன்படுத்தி கண்காணிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய முறையால் நோயாளிகளுக்கு முழு மயக்க மருந்து தேவையில்லை. மேலும் தொடர்புடைய பகுதி மட்டுமே மரத்து போகின்றது. இதன் மூலம் நோயாளி விரைவாக குணமடைய முடியும். மேலும் அறுவை சிகிச்சைக்கு அடுத்த நாள் அவர் சுயமாக நடக்க முடியும் என்று மருத்துவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நீரிழிவு மற்றும் இதய நோய் போன்ற பிற நோய்கள் உள்ளவர்களுக்கு இந்த முறையின் கீழ் அறுவை சிகிச்சை செய்வது பாதுகாப்பானது என மருத்துவர் கூறியுள்ளார். கொழும்பில் தாக்குதலுக்கு உள்ளான நிலையில் பலத்த காயங்களோடு முல்லேரியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். வெலிக்கடை போலீஸ் பிரிவின் அங்கொடை பகுதியில் நேற்று மாலை இந்த சம்பவம் நடந்ததாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் அங்கொட பகுதியைச் சேர்ந்த 65 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் அயல் வீட்டு நபர் எனவும் உயிரிழந்த பெண்ணும் சந்தேக நபரும் ஒரே நிறுவனத்தில் துப்புரவு பணியாளராக பணிபுரிந்து வந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட முருகல் நிலையை தொடர்ந்து பெண்ணின் வீட்டுக்குள் நுழைந்து சந்தேக நபர் ஆயுதத்தால் தாக்கியதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. உடல் முல்லேரியா மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெலிக்கடை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
ஜெனீவாவில் நடைபெறும் ஐநா மனித உரிமைகள் அவை கூட்டத்தில் இலங்கையை பற்றிய தீர்மானங்கள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று ஒரு முக்கியமான ஆய்வாக நடைபெற்றது. அது வலிந்து ஆட்கள் காணாமல் ஆக்கப்படுவதை தடுத்து காக்கும் பன்னாட்டு உடன்படிக்கை தொடர்பான ஐநா குழுவின் இலங்கை தொடர்பான ஆய்வாகும். இலங்கை 2016 இந்த உடன்படிக்கையில் இணைந்தது. ஆனால் 2018 அளிக்க வேண்டிய அரசின் அறிக்கை 2023 மட்டுமே கொடுக்கப்பட்டது. காணாமல் போனோரின் குடும்பங்களோடு கலந்து விசாரணை அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காணாமல் போனோரின் மொத்த எண்ணிக்கையை ஸ்ரீலங்கா அரசு இன்று வரை வெளிப்படுத்தவில்லை என்றும் பல்வேறு விசாரணை குழுமங்கள் ஆயிரக்கணக்கான முறைப்பாடுகள் பெற்றும் தெளிவான முடிவுகள் எதுவும் இன்று வரை எட்டப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. 30க்கும் மேற்பட்ட மாந்தர் பண்பாட்டிற்கே புறம்பான பெரும் மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டும் வழக்குகள் எதுவும் நீதிமன்றத்தில் முன்னேறவில்லை. ஆட்சிகள் அரசுகள் மாறினாலும் காணாமல் போனோரின் குடும்பங்கள் தொடர்ந்து மிரட்டல் துன்புறுத்தல்களை எதிர்கொள்கின்றன. இனம் கடந்து இலங்கையின் மூவின மக்களும் காணாமல் ஆக்கப்பட்ட பேரிடரை எதிர்கொண்ட மக்களாக தமது பெரும் துயரத்துடன் நீதி வேண்டி அறவழியில் போராடுகின்றார்கள். அருகம்பேயில் அமைந்திருக்கும் இஸ்ரேலின் சபாத் இல்லத்தின் நடவடிக்கைகள் மக்கள் பீதியடையும் வகையில் இடம்பெறுமாக இருந்தால் அது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் போலீசாருக்கு ஆலோசனை வழங்கியிருக்கின்றது என புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் சுனில் செனவி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே இவர் இவ்வாறு கூறியுள்ளார். அமைச்சர் தொடர்ந்து பதிலளிக்கையில் பொத்துவில் அருகம்பே பிரதேசத்தில் முஸ்லிம்களின் பள்ளிவாசலுக்கு அருகில் இஸ்ரேலுக்கு சொந்தமான சபாத் இல்லம் இயங்கி வருவது தொடர்பில் பொத்துவில் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கும் தீர்மானம் குறித்து எமக்கு தெரிவித்திருந்தது. அதன் பிரகாரம் இதற்கு தேவையான நீண்டதொரு தலையீட்டை இலங்கை போலீசார் மேற்கொண்டனர். அதே போன்று இது தொடர்பான தகவல்களை தேடி பார்த்து நீதிமன்றத்துக்கு தகவல் வழங்கி இருக்கின்றது. அதே போன்று சபாத் இல்லம் அமைக்கப்பட்டிருக்கும் காணி முஸ்லிம் இனத்தை சேர்ந்த ஒருவரிடமிருந்து வெளிநாட்டு பிரஜை ஒருவர் விலைக்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்றாலும் அதன் உரிமையாளர் தற்போது அந்த இடத்தில் இல்லை என்பது பிரதேச செயலகத்தினால் தேடி பார்க்கும் போது தெரிய வந்துள்ளது. சில நேரம் அவர் வெளிநாட்டுக்கு சென்றிருக்கலாம். அதே நேரம் அந்த இடத்தில் இடம்பெறக்கூடிய விடயங்கள் மக்கள் குழப்பமடையும் வகையில் இடம்பெறக்கூடாது என்றும் அந்த இடம் விடுதி அமைப்பில் செயற்படுவதாக இருந்தால் அந்த விடயத்துக்கு மாத்திரமே அதனை பயன்படுத்துமாறு நீதிபதி ஆலோசனை வழங்கியிருந்தார். இதற்கு பின்னர் மக்கள் பீதியடையும் வகையில் ஏதாவது சம்பவம் இடம்பெற்றால் அது தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் நீதிபதி போலீசாருக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறார். சட்டவிரோதமான இந்த சபாத் இல்லத்தை அகற்றுவதற்கான அதிகாரம் எமது அமைச்சுக்கு இல்லை என்றும் அது பாதுகாப்பு அமைச்சுடன் சம்பந்தப்பட்ட விடயமாகும் என்றும் அதனால் பாதுகாப்பு அமைச்சிடம் இது தொடர்பான விடயங்களை கேட்டறிந்து கொள்ளலாம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.